அன்பானவர்களே, உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான வெற்றிக்கான வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு போதனை இயேசு சீஷர்களுக்கு போதித்தார். அது என்னன்னு சொன்னால், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மலையை பார்த்து பேசுங்கள். மலை என்றால் மவுண்டன் மீன்ஸ் உங்க பிரச்சனைகளை. இந்த ஜெபத்துல இயேசு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உங்க மவுண்டன், உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அது என்ன ஆக வேண்டும் என்று நீங்க சொன்னால் அந்த சொன்னபடி ஆகும். இங்க சொல்லுகிறது, அவன் நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது சொன்னபடி நடக்கும். விசுவாசிங்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஏனென்றால் தேவன் அப்படிதான் மனிதனை படைத்திருக்கிறார். தேவனுடைய சிஸ்டமே அப்படிதான். அவன் சொன்னபடி ஆகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனை எங்க இருந்து வந்ததுன்னா வேற எங்க இருந்து வந்தது கிடையாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கை இருக்கிற அத்தனை பிரச்சனை, அத்தனை தோல்விகள், அத்தனை குறைவுகள் அது வந்தது நீங்க சொன்னவங்களுடைய வார்த்தையினால்தான். ஏன் என்றால் நீங்க சொல்லுகிற வார்த்தை விதையா இருக்கிறது. அது பெரிய அறுவடை கொண்டு வரும். அதே சொன்னார், அவன் சொன்னபடி ஆகும். நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ, என்ன ஆகணுமோ, எப்படி இருக்கணுமோ என்று சொல்லுங்கள் என்று ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இயேசு சொல்லி கொடுத்தார். அதனால உங்க வார்த்தையில வல்லமை உண்டு. நீங்க பேசும்போது என்ன வேண்டும் என்று பேசுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடி ஆகும். நான் சொல்லுகிறேன், நீங்க சொன்னபடி ஆகும். நீங்க சொன்னபடி நடக்கும். உங்க வாழ்க்கை வருகிற அத்தனை காரியத்திற்கு நீங்க சொல்வதன் மூலம் தான் நடக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.